உங்க நேம் சொல்லுங்க. என் பேர் ஈசன், நடுக்குப்பம் ஈசன். ஓகே ஓகே. ஏன்னா இந்த மார்கழி மாதம் இந்த பஜனையானது எதுக்காக பாடுறோம்னா, மார்கழி மாதம் இந்த மாசத்திலே ஸ்ரீஹரி கிருஷ்ணர் அன்னவரை தியானித்தால் எல்லா பிணிகளெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி நாங்க இந்த 1ஆம் தேதி மார்கழி மாசத்துல 1ஆம் தேதியில இருந்து தைப்பொங்கல் வரை நாங்க இந்த பஜனை பாடுறோம். ஒவ்வொரு நைட்டும் பஜனை பாடுறோம். இது எது பரம்பரையா வருதுங்களா? பரம்பரையா வருது இது. முன்னாள்ல இருந்து வருடம் எல்லா நாளும் வந்து வருது. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இனிமேல் நடக்குங்களா இல்ல இன்னையோட லாஸ்ட் நாளுங்களா இல்ல எப்படி? இன்னையோட லாஸ்ட் நாள். மார்கழி இருந்து 1ல இருந்து 30ஆம் தேதி வரையும் லாஸ்ட் தைப்பொங்கல் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடுக்குப்ப வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து கலைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பாடத்துக்கே கஷ்டப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா 30 நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து கலைஞர்கள் வந்து நம்ம கிராமம் வந்து செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஒரு இசைக்கலைஞர் மூலயமா ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா வீதி வீதியாக சென்று நம்ம நாடகத்தை பற்றி தெருக்கூத்தை பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் நம்ம ஒரு பொங்கல் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் நல்லா விசேஷமாக கொண்டாடுவதற்காகவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எத்தனை பேர் இதுக்கு டீமாக இருக்கீங்களா இல்லை எப்படி எத்தனை பேர் இருக்கிறீங்க? டீமாக இருக்கிறது ஓகே 15 பேர் 16 பேர் இருக்கிறோம். அதில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 10 பேர் கூட பாடும். 10 பேரும் ஒரு நாளைக்கு 8 பேரும் இருக்கும். ஆளை பொறுத்த மாதிரி டெய்லாம் நாங்க பாடுறோம். இப்போ பொங்கலுக்கு ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை மட்டும் வச்சு பாடுங்களா அப்படி இல்லை எல்லா தெய்வத்தையும் வணங்கும். ஓகே. தைப்பொங்கல் வந்து சூரிய பகவானுக்கு நாளைக்கு வந்து சூரிய பகவானுக்கு கொண்டாடுவோம். பட்டி பொங்கல் வந்து விஷ்ணுக்கு கொண்டாடுவோம். விஷ்ணுக்கு ஓகே. அது முடிஞ்சானா மாரியம்மன் பண்டிகை, பிள்ளையார் பண்டிகை. இப்படி எத்தனை நாள் கொண்டாடுறீங்க? எங்க நடுக்குப்பு வில்லேஜ்ல 7 நாள் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் திருவிழாவை கொண்டாடுங்க. பார்த்தீங்கன்னா நடுக்குப்பு வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா நம்ம கீழே வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் 4 நாள் மேக்ஸிமம் 3 நாள்ல முடிச்சிட பொங்கல். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 நாள் அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரோக்ராமை வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நடுக்குப்பு வில்லேஜ்ல வந்து திருவிழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாள் வந்து இன்னைக்கு காப்பு கட்டு முடிச்சிட்டோம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டி பொங்கல் முடிச்சிட்டோம். நாளைக்கு தைப்பொங்கல் சூரியனுக்கு கும்பிடும். அதுக்கப்புறம் மாட்டு பொங்கலுக்கு கும்பிடும். அதுக்கப்புறம் 4வது நாள் என்ன பண்ணோம்? 4வது நாள் வந்து ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டி, பாடி வெட்டி, அது மாதிரி இதுக்கு. அதுக்கப்புறம் பிள்ளையார் தேரு, அதுக்கப்புறம் மாரியம்மன் கோயில், அதுக்கப்புறம் மாடு போறது. ஓகே. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 7 நாள் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனை கொண்டாடிக்கிட்டு நம்ம மக்கள் எல்லாம் செழிப்பாக இருக்க வேண்டும். எல்லா வெளியூரில் இருக்கிற மக்கள் எல்லாமே உள்ளூருக்கு வர வேண்டும். ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வச்சாதான் நம்ம மக்கள் வந்து சந்தோஷமா நல்லா கொண்டாடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்றதுக்காக நம்ம கலைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரையாக தொடங்கட்டுன்றதுக்காக நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம்.